guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் ஷிபா. போன விலாக் ரொம்ப லென்த்தியாக இருந்தனால அதை கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இந்த விலாகில் வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் இதுவும் வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் தான். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு வந்து ஷாப் பண்ணுறதுக்காக நம்ம திருநெல்வேலி போக போகிறோம். ஸோ திருநெல்வேலிக்கு நம்ம இன்றைக்கி தனியாக போக போகிறதில்ல. ஸோ ஃபேமிலியோட தான் இன்றைக்கி வந்து நாங்கள் போக போகிறோம். இன்றைக்கி என்னோட சிஸ்டரோட சன் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து வெளியே வராங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஷாப்பிங்க்கு வந்து அவங்களுக்கும் சில ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு அப்படியே நாங்களும் அப்படி கிளம்பியாச்சு. அப்படி வந்து இவனுக்கு ஹேர் கட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி பிளானில் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப டைம் வந்து போயிடுச்சு. எங்களுக்கு டைம் போனதே தெரில. அதனால் எனக்கு வந்து ஹேர் கட் பாசிபிளே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது பாயோட மாமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்ஸை ஹேர் கட் பண்ண வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப பிஸியாக போனனால வீடியோ ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணலை. ஸோ அங்கங்கே வந்து சில கிளிம்ஸ் தான் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறது தான் பிளான். சைட் பை சைட் நானும் என்னோடய பர்ச்சேஸ் அப்படியே வந்து ட்ரெண்ட்ஸ்லேயே வந்து முடிச்சாச்சு. நம்ம வந்து இன்றைக்கி கிராண்டாலாம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ சிம்பிளாக எனக்கு வந்து டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் எனக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெளியே எங்கேயும் வேர் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்குது. ரொம்ப கிராண்டாக எடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே வந்து என்னோடய கபோர்டில் வந்து தூங்கிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த தடவை கொஞ்சம் ரிவர்ஸில் வந்து நான் எடுத்துட்டேன் ஷாப்பிங். நான் எப்போதுமே வீக்லி வந்து மீல் பிளான் பண்ணிப்பேன். ஸோ வீக்லி வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டாக் பண்ணிடுவேன். ஸோ அந்த வீக் ஓவர் ஆனதும் அதுக்கப்புறம் வந்து திரும்ப வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கி வைக்கிறது. இதுதான் என்னோட ரொட்டீன். ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு சில வெஜ்ஜீஸ் எல்லாமே வாங்கிட்டு கிறிஸ்மஸ்க்கு தான் மெயினாக வந்து வாங்க போயிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் ரொம்ப கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா நான்வெஜ் தான் ஃபுல்லாக குக் பண்ணுறோம் அப்படிங்கிறனால மெயினாக என்னென்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ பிரியாணிக்கு வந்துட்டு இந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அங்கே கிடைக்கும். ஸோ எனக்கு இங்கே ரொம்ப வந்து அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. ரெகுலராக போகிற மார்க்கெட் தான். ஸோ ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே எப்போதுமே இருக்கும் அண்ட் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் அண்ட் நல்ல குவாலிட்டிலையும் இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து அங்கே நம்ம தோட்டத்தில் இருக்கிறது தான் வந்து ஃபுல்லாகவே சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அங்கேயே எப்போதும் போய் வாங்கிடுவேன். ரொம்ப ஆர்கானிக்காக கிடைக்கும் நம்மளுக்கு. அப்புறம் என்னோடய நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகிற ஆக்சசரிஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்தேன். ஸோ என்கிட்டயும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா தான் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சில திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய வேலை இருக்குது. என்னென்னா இந்த பட்டர் எடுக்கிறது தான். இது வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க என்னோட இன்லாஸ். அதுக்கப்புறம் நான் ஃபோலாக வந்துட்டு இதை வந்து ஒன் டேயில் வந்துட்டு ஒன்று பட்டராக எடுப்பேன், இல்லாட்டினா வந்து கீயாவே ரெடி பண்ணிடுவேன். ஸோ பட்டர்லேருந்து கீ ரெடி பண்ணிடுவேன். மேக்ஸிமம் பட்டர் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா இந்த மாதிரி குக்கிங்க்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் அன்றைக்கி ஒரு பெரிய வேலை அன்றைக்கி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கோழி வந்து வாங்கி விட்டுருந்தோம் கிறிஸ்மஸ்க்கு. ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாட்டுக்கோழியில் ஏதாவது ஐட்டம்ஸ் பண்ணலான்னு நினச்சோம். ஸோ அதனால் வந்து ப்ராய்லர் கோழியும் கொஞ்சம் வாங்கி இதுவும் கொஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு. ஸோ கெஸ்ட்லாம் வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறனால ஸோ நிறைய மெனு பிளான் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய டிஷ் வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தேன். ஸோ எல்லாமே இந்த தடவை தெளிவாக பிளான் பண்ணி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி பக்காவாக டைமுக்கு வந்து லஞ்ச் கொடுத்துடணும் அப்படிங்கிறதா என்னோடய பிளானு. ஸோ எப்போதுமே எனக்கு குக்கிங்க்கு வந்து கொஞ்சம் டைம் ஆயிரும். ஸோ அதனால் இந்த தடவை வந்து பக்காவாக டைமுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ட்டு அவங்க வரதுக்கு முன்னாடியே நான் எல்லா லஞ்சுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ கிரேட் தம்ஸ் அப். எனக்கே வந்து அது ரொம்ப அப்ரிசியேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்போதுமே வந்து அம்மா வீட்டிலேருந்து வந்து அவங்க ஹெல்ப் பண்ணி அப்புறம் ஃபுல்லாக டிலே ஆகி சாப்பிட்றது இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த தடவை ஃபுல்லாகவே வந்து டைமுக்கு வந்து முடிச்சாச்சு. நம்ம கோழி வந்துட்டு முந்தின நாளே நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு 2 கோழியுமே சேர்ந்து ஒரு 1 kg கிட்ட தான் வந்துச்சு. சாப்ஸ் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபுல் டே முந்தின நாள் நைட் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், லஞ்சுக்கான ஒர்க்கெல்லாம். அத்தைக்கு 2 days லீவ் அப்படிங்கிறனால இந்த மாதிரி லீவ்லாம் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிப்போம். அன்றைக்கி வந்துட்டு ஃபால்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு இவனை சமாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்துட்டு அன்றைக்கி ஃபால்ஸ் வந்து போயாச்சு. ஸோ குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து இன்றைக்கி அவுட்ஃபிட்லாம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு அடிக்கடி மேக்ஸிமம் வந்து நான் ஃபால்ஸ் வருவேன். மந்த்லி ஒன்ஸாவது வரணும் அப்படின்னு நினைப்பேன். இது நம்ம வீட்டில் இருந்து ஒரு 10 kilometers டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அடிக்கடி விசிட் பண்ணுவோம். என்னோடய சன்னும் மங்கிலாம் பார்த்து ரொம்பவே குஷியாயிருவான் இங்கே வந்துட்டு. ஸோ அதனாலே வந்து அடிக்கடி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பேன். நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப வந்து அந்த சதை இல்லாமல் எலும்பு தான் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மேக்ஸிமம் இதில் வந்து சூப் வைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். மார்க்கெட்லேருந்து வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இன்லாஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ முந்தின நாள் நைட்டு வந்து நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் ஃப்ரெஷ்ஷாக. என்னோட அவுட்ஃபிட் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஒயிட்டில் வந்துட்டு ஒரு சாரீ. ஸோ இது வந்து பியூர் ஒயிட் வராது, ஒரு மாதிரி பேஜ் கலர் மாதிரி வரும்.
இந்த சாரீக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப ப்ளைனாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப செட் ஆகும்னு தோணல. அதனால டார்க்காக இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து பிக் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம எந்த சாரீக்குனாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால. ஸோ வாங்க இப்போ நம்ம என்னென்ன குக் பண்ணியிருக்கோம்னு பார்த்துடலாமா? குலோப்ஜாம் முந்தின நாளே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அஃப்கோர்ஸ் அது முந்தின நாள் தான் ரெடி பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கோழியில் சாப்ஸ், அப்புறம் வந்து பிராய்லர் கோழியில் வந்துட்டு 65 ரைத்தா, முட்டை, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து மதுரை மட்டன் சுக்கா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து டெசர்ட் வந்து இது பயங்கரமாக வந்துருந்துச்சு. நான் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இது இவ்வளோ சூப்பராக வரும்னு நான் நினைக்கவே இல்லை. சும்மா சாதாரணமாக ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் வேறு, அதுவும் வந்து பக்காவாக வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் அந்த டெசர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து பண்ணேன். ஏன்னா இந்த டெசர்ட்கே நம்மளுக்கு வந்து 6 hours வந்து மேரினேஷன் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு இந்த டெசர்ட் ரெசிபி வேணும்னா என்னோட இன்ஸ்டா பேஜில் செக் பண்ணி பாருங்கள். அரல்ஸ் வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் அது பயங்கர வியூஸ் போயிட்டுருக்கு. என்னோட இன்ஸ்டா ஐடி அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நான் சில கிராக்கர்ஸ்லாம் வேறு வாங்கி வச்சுருந்தோம். ஸோ இந்த வெடி வந்து நான் மெயினாக கேட்டு வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நாள் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். இந்த கலராக வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வரும். வந்து வெடிக்கலாம் செய்யாது, கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. பட் ஆனால் வந்து என்ன கொஞ்சம் வந்து ஃபாக், அந்த புகை வந்து நிறைய வர மாதிரி இருக்கும். பட் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ரொம்ப ரெடியாலாம் இல்லை. ஸோ அதனால் குக் பண்ணி நானே ரொம்ப டயர்டில் இருந்தேன். சும்மா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அன்றைக்கி டே எனக்கு அப்படி தான் போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shubha. Bye.